கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஒரு அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா சோலோ செஸ் கூட பார்த்தீங்கன்னா மாஸ்டர் போறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் இந்த ஒரு சீசன்ல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன் ப்ரோன்னு கேட்டீங்கன்னா நான் ஒன்று சொன்னா நீங்களே புஷ் பண்ணிருக்க வேணாம் ப்ரோன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. அப்படி என்னதான் ப்ரோ பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம எனக்காக இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல பார்த்தீங்கன்னா 50k ஃபேமிலி ரீச் பண்ணிட்டோம். ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா 50k சப்ஸ்கிரைபர் தேவைப்படுது 100k அடிக்கிறதுக்கு. உங்களுக்கே தெரியும் நம்ம பிறந்த நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா 100k அடிக்கிறேன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். அதுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 22 நாள் தான் ஆகுது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நம்ம பிறந்த நாளுக்குள்ள கண்டிப்பாக 100k அடிக்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறீங்க மறக்காம பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க அப்படி என்னதான் நினைச்சுன்னு சொல்லிட்டு நானே சொல்றேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீஜன் புஷ் பண்ணியிருந்திருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல ஸ்டாப் பண்ணியிருந்திருப்போம். அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி எக்ஸாம் புஷ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானுமே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லியிருந்திருப்பேன். சொன்னது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச 6 ஒர்க் போட்டு நானுமே பார்த்தீங்கன்னா டெய்லி புஷ் பண்ணி தான் இருந்திருப்பேன். ஆனால் கொஞ்ச நாள் போக பார்த்தீங்கன்னா எக்ஸாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இப்படி ஸ்கிக்காவில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நானுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜாயினுமே பண்ணியிருக்கேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா 10 நாள் கிட்ட போயிடுச்சு. இதுக்கப்புறம் புஷ் பண்ண